Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நெல்லை மாவட்டம் கிழக்காடு வனப்பகுதியில் ராட்சத இயந்திரங்கள் மூலம் குழிகள் தோண்டப்பட்டு வருவதால் வைரங்களை வெட்டி எடுக்கும் முயற்சி நடப்பதாக சந்தேகம் எழுந்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே பாதுகாக்கப்பட்ட களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் அது பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் ராட்சச பள்ளங்கள் மற்றும் குழிகள் தோண்டி அதன் இருந்து சில கனிம வளங்களை சிலர் கடத்தி செல்வதாக புகார்கள் எழுந்திருக்கிறது. நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் ராட்சச இயந்திரங்களை கொண்டு மர்மமான முறையில் குழிகள் தோண்டப்பட்டு வருவதால் மீண்டும் வைரம் அல்லது வைடூரிய கற்களை வெட்டி எடுக்கக்கூடிய கடத்தல் கும்பல் இதில் களம் இறங்கியுள்ளதா என்று கேள்வி எழுந்திருக்கிறது. களக்காடு முன்னந்துறை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வெண்கல பாறை பீட் என்று சொல்லப்படக்கூடிய இடத்தில் கடந்த 1990 மற்றும் 95 ஆண்டு காலகட்டங்களில் வைடூரிய கற்கள் அங்கு வெட்டி கடத்தப்பட்ட சம்பவங்கள் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அந்த கும்பல் கேரள மாநிலத்தை சேர்ந்த பொதுமக்களில் உருவாக இருக்கக்கூடிய நபர்களாக கருதப்பட்டது. தற்பொழுது கடத்தல் கும்பலுக்கும் அந்த வனத்துறையினருக்கும் இடையே நடந்த மோதலில் அந்த துறைகள் முழுவதுமே தற்போது தமிழக அரசின் கட்டுப்பாடில் இருக்கிறது. இந்த சூழலில் தற்பொழுது மீண்டும் அதே பாணியில் கடத்தல் கும்பல் ஊடுருவல் அதிகமாக இருக்குமோ என்ற சந்தேகம் வளர்த்திருக்கிறது. நெல்லை மாவட்டம் களக்காடு வடகரை பீட் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான பல ஏக்கர் விவசாய நிலங்கள் இருக்கின்றன. அங்கு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த இடத்தில் பல பொக்லைன் இயந்திரங்கள் மூலமாக ராட்சச பள்ளங்கள் தோண்டப்பட்டு அங்கிருந்து அதிகாலை நேர மற்றும் இரவு நேரங்களில் கற்களை எடுத்து செல்வதாக புகார்கள் எழுந்திருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து அனுமதி இல்லாத ஒரு பகுதியில், அதுவும் கடத்தல் பின்னணி கொண்ட ஒரு மலையடிவாரத்தில் ராட்சச இயந்திரங்கள் தடையின்றி வேலை செய்வது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளதாக அந்த பகுதி பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த காலங்களைப் போல மீண்டும் துப்பாக்கி சூடு போன்ற பெரிய அளவிலான அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நடப்பதற்கு முன்பாக வனத்துறையும் மாவட்ட நிர்வாகமும் இதில் உடனடியாக தலையிட்டு அந்த இடத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் எழுந்திருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் தற்பொழுது ராட்சச இயந்திரங்கள் மூலமாக பள்ளம் தோண்டக்கூடிய இந்த இடமானது களக்காடு முன்னந்துறை பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாகவும் சொல்லப்படுகிறது. பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் இது போன்ற பல அடி ஆழமுள்ள பள்ளங்கள் தோண்ட வேண்டும் என்றால் முறையாக வனத்துறையிடம் உரிய அனுமதி பெற்று எதற்காக அங்கு பள்ளங்கள் தோண்டப்படுகின்றன என்ற விவரங்கள் அனைத்துமே வனத்துறைக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஆனால் தற்பொழுது வெளியாகி இருக்கக்கூடிய இந்த வீடியோக்களில் பாதுகாக்கப்பட்ட தமிழக அரசின் வன பகுதியில் இது போன்ற ராட்சச பொக்லின் இயந்திரம் மூலமாக பல அடி ஆழத்திற்கு பள்ளங்கள் தோண்டப்பட்டு அங்கிருந்து மீண்டும் 1995 ஆண்டு காலகட்டங்களில் வைரங்கள் மற்றும் வைடூரிய கற்கள் கடத்தப்பட்டது போல கேரளாவை சேர்ந்த கும்பல்கள் இதில் ஈடுபட்டுள்ளதா என்ற சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே தமிழக அரசும் நெல்லை மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக களக்காடு பகுதியில் இது போன்ற ராட்சச பள்ளங்கள் தோண்டப்பட்டு அங்கிருந்து கடத்தல் கற்கள் எதுவும் கடத்தப்படுகின்றதா என்பது குறித்து பல்வேறு கேள்விகளை முன்வைத்து உடனடியாக இதில் விசாரணை தொடங்க வேண்டும் என்று பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை எழுந்திருக்கிறது. அபிராமி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்.